வெளிநாட்டு வேலைவாய்ப்பு, கை நிறைய சம்பளம், நல்ல எதிர்காலம் என நம்பி புறப்படும் முன் ஒரு ஆபத்தான உண்மையை தெரிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் உங்கள் கனவு வேலை நீங்கள் உங்கள் சொந்த நாட்டுக்கு திரும்ப முடியாத அளவுக்கு உங்களை காணாமலாக்கலாம். நான் வெளியே போக வேண்டும் என்று என்னால் சாதாரணமாக சொல்லிவிட முடியாது. அவர்களிடம் துப்பாக்கிகள் இருக்கின்றன. அவர்கள் என்னை சுட்டுக் கொண்டு விடுவார்கள். உலகளவில் சுமார் 5 கோடி மக்கள் நவீன அடிமைத்தனத்தில் சிக்கியிருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. மேலும் புதிய மனிதர்களை கண்டறிந்து அவர்களை ஏமாற்றுவதை AI தொழில்நுட்பம் கடத்தல்காரர்களுக்கு இன்னும் எளிதாக்குகிறது. தற்போது அதிக அளவிலான AI கருவிகள் பயன்பாட்டில் இருப்பது இக்குற்றங்களை மேலும் துரிதப்படுத்த உதவுகிறது. ஆனால் AI குற்றவாளிகளுக்கு மட்டும் உதவுவதில்லை. கடத்தல்காரர்களை கண்டறியவும் அவர்களின் தொடர்புகளை கண்காணிக்கவும் காவல்துறையும் இதே தொழில்நுட்பத்தை தான் பயன்படுத்துகிறது. எனவே 2 பக்கங்களிலும் செயல்படும் AI பயன்படுத்தி கடத்தல்காரர்கள் உங்களை எப்படி பொறியில் வீழ்த்துகிறார்கள், காவல்துறை அதை எப்படி தடுக்கிறது, உங்களை நீங்கள் எப்படி பாதுகாத்துக் கொள்வது? வெளிநாட்டில் அதிக சம்பளத்தில் உங்களுக்கு வேலை கிடைப்பதாக கற்பனை செய்து பாருங்கள். வேலை வழங்குபவர் மிகவும் தொழில்முறையாக பேசுகிறார். சம்பளமும் கவர்ச்சியாக இருக்கிறது. அனைத்தும் உண்மையானது போல தோன்றுகிறது. ஆனால் நீங்கள் அங்கு சென்றடைந்ததும் உங்கள் ஆவணங்கள் பறிக்கப்பட்டு கட்டுமான பணிகள், பாலியல் தொழில் அல்லது ஆன்லைன் மோசடிகளில் ஈடுபட கட்டாயப்படுத்தப்படுவீர்கள். AI மூலம் உண்மையானது போலவே தோன்றும் போலி வேலை விளம்பரங்களை கடத்தல்காரர்கள் இப்போது மிக மலிவாகவும் வேகமாகவும் உருவாக்குகிறார்கள். இந்த வலையில் சிக்கியவர்களில் ஒருவர்தான் ஆரோன். தென்னாப்பிரிக்காவில் வேலை தேடிக் கொண்டிருந்த அவருக்கு தாய்லாந்து நிறுவனம் ஒன்று அதிக சம்பளத்தில் கனவு வேலையை வழங்கியது. பேங்காக் செல்லும் வரை எல்லாம் உண்மையானது என்றுதான் நான் நினைத்தேன். விமான நிலையத்திலிருந்து சுமார் 10 நிமிட தூரத்தில் உள்ள ஒரு விடுதிக்கு நாங்கள் செல்ல வேண்டியிருந்தது. ஆனால் நாங்கள் வேறு திசையில் பயணித்தோம். ஆரோன் உட்பட பலரையும் KK பார்க் என்ற பலத்த பாதுகாப்பு நிறைந்த இடத்திற்கு அழைத்துச் சென்றனர். அங்கு ஆயிரக்கணக்கான மக்கள் ஆன்லைன் மோசடிகளை செய்ய கட்டாயப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. ஆரோனின் இந்த அனுபவம் ஒரு தனிப்பட்ட சம்பவம் மட்டுமல்ல. ஏனெனில் AI கருவிகள் மூலம் எந்த மொழியிலும் போலியான வேலை வாய்ப்புகளையும் செய்திகளையும் உருவாக்க முடிகிறது. கடத்தல்காரர்கள் ஆயிரக்கணக்கான மக்களுக்கு ஒரே நேரத்தில் செய்திகளை அனுப்பினாலும் அதை படிக்கும் ஒவ்வொருவருக்கும் அது தங்களுக்கு மட்டுமே பிரத்யேகமாக அனுப்பப்பட்டது போன்ற உணர்வை AI ஏற்படுத்துகிறது. போலி வேலைவாய்ப்பு அறிவிப்புகளையும் உண்மையானது போல மாற்றும் ஆற்றல் AIக்கு உண்டு. இதன் மூலம் முன்பின் தெரியாத பலரை ஒரே நேரத்தில் அணுகுவதோடு அவர்கள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட முறையிலும் கவர முடிகிறது. இது கடத்தல்காரர்களின் ஆள் சேர்ப்பு எல்லையை முடிவில்லாமல் விரிவுபடுத்துகிறது. சமூக வலைதளங்கள் மற்றும் டேட்டிங் செயலிகளில் உங்களை தொடர்பு கொள்ள முற்றிலும் போலியான அடையாளங்களை டீப்ஃபேக் தொழில்நுட்பம் மூலம் குற்றவாளிகள் உருவாக்குகிறார்கள். சில நேரங்களில் AI மூலம் போலி அந்தரங்க படங்களை உருவாக்கி மக்களை மிரட்டி பணம் பறிக்கவும் செய்கிறார்கள். ஆனால் நாணயத்தின் மறுபக்கம் போல இந்த AI தொழில்நுட்பமே இப்போது கடத்தல்காரர்களுக்கு எதிரான ஒரு முக்கிய கருவியாக மாறி வருகிறது. இணையத்தை சோதித்து சந்தேகத்திற்குரிய செயல்பாடுகளை தேடி கண்டுபிடிக்கவும் AI பயன்படுத்தலாம். வெப் கிராலர்ஸ் என்ற மென்பொருள் மூலமாக கடத்தல்காரர்களின் செயல்பாடுகளை கண்டுபிடிக்க முடிகிறது. உதாரணமாக அவர்கள் பயன்படுத்தும் ஒரே தொலைபேசி எண் போன்ற குறிப்பிட்ட தகவல்களை இணையத்திலிருந்து இவை தானாகவே தேடி கண்டறிந்துவிடும். கடத்தல் தொடர்பான புகைப்படங்களில் உள்ள நுட்பமான தடயங்களை ஸ்கேன் செய்து அவற்றை இணையத்தில் இருக்கும் பிற படங்களோடு ஒப்பிட்டு பார்க்கும் AI உதவுகிறது. இதன் மூலம் அப்புகைப்படம் எங்கு எடுக்கப்பட்டது என்பதை துல்லியமாக கண்டறிய முடியும். மனித கடத்தலில் முக்கிய பங்கு வகிக்கும் பண மோசடி தொடர்பான சந்தேகத்திற்குரிய பரிவர்த்தனைகளை கண்டறிய வங்கிகளும் AI பயன்படுத்தி வருகின்றனர். ஒருவரை கைது செய்த பிறகு அவரது கைபேசியை AI உதவியுடன் ஆய்வு செய்வதன் மூலம் சம்பவங்களின் கால வரிசையை புலனாய்வாளர்களால் துல்லியமாக கணித்துவிட முடிகிறது. இதை தவிர பாதிக்கப்பட்ட நேரடியாக உதவும் AI பயன்பாட்டில் உள்ளது. யானஸ் போன்ற AI சாட்பாட்கள் உதவி கேட்பவர்களின் அடையாளத்தை ரகசியமாக வைத்திருப்பதோடு மொழி தடைகளையும் தகர்க்கின்றன. AI மோசடிகளை முன்கூட்டியே கண்டறிய மக்களை தயார்படுத்தவும் சில AI பயிற்சிகள் உதவுகின்றன. எனவே நீங்கள் ஒரு வேலையில் சேர்வதற்கு முன் நிறுவனத்தை தன்னிச்சையாக சரிபார்க்கவும், அதற்கு ஒரு நேரடி அலுவலகம் உள்ளதா என்பதை சரிபார்க்கவும், அங்கு பணிபுரியும் ஊழியர்களிடம் மற்ற வழிகள் மூலமாக பேசவும், ஏதேனும் சந்தேகம் இருந்தால் உங்கள் நாட்டின் தூதரகத்தையோ அல்லது தொழிலாளர் நலத்துறை அணுகவும். வாக்குறுதிகள் நம்ப முடியாத அளவுக்கு உண்மையானது போல தெரிந்தால் அவை பெரும்பாலும் உண்மையாக இருக்காது. கடத்தல்காரர்கள் பயன்படுத்தும் தொழில்நுட்பங்கள் நாளுக்கு நாள் அதிநவீனமாகி வருகின்றன. ஆனால் உங்களுக்கான மிகச்சிறந்த பாதுகாப்பு என்பது உங்கள் விழிப்புணர்வு, எச்சரிக்கை உணர்வும் தான். எனவே அவசரப்பட்டு முடிவு செய்யாதீர்கள். எதையும் நம்பும் முன் எப்போதும் சரிபார்ப்பது நல்லது.